என்ன விளைவு ஏற்படுத்தும்? இல்ல, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த நாடாளுமன்றத்தில் 131வது சட்ட திருத்தத்துக்கு எதிராக அனைவரும் போராடினோம். அந்த சட்ட திருத்தத்தை முறியடித்தோம். அந்த சட்ட திருத்தத்தை முன்வைத்த பொழுது உள்துறை அமைச்சர் சொன்ன ஒரு புதிய வார்த்தை, அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு என்று ஒன்றை சொன்னார். அது சட்டத்தில் கிடையாது. இப்பொழுது அந்த அடிப்படையில், அந்த பார்முலா அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வரப் போகிறார்கள் என்பதை அனைத்து ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். அதை எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமானது. இது ஒரு சலுகையை போல ஒரு வேலையை இன்றைக்கு அவர் செய்கிறார்கள். அனைவருக்கும் 50% உயர்வு என்பதால் ஏற்பட போகிற பாதிப்பு என்ன என்பதும், அதுவே ஒரு ஏமாற்று வேலை என்பதையும் நாம் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஏமாற்று வேலையை தென்னிந்தியாவும் தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை 850 உயர்த்தினால் அனைவருக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு என்றால் அடுத்த வருடத்தில் மீண்டும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப் போகிறது. அதற்கு பிறகு மீண்டும் 82(1)(a) அரசியல் சட்ட பிரிவு அமலுக்கு வந்தால் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையத்தான் போகிறது. எனவே இந்த மொத்த ஏமாற்று வேலைக்குள் போய் சிக்கிவிடக் கூடாது. ஏற்கனவே என்ன எண்ணிக்கையில் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 84வது அரசியல் சட்ட திருத்தத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதே எண்ணிக்கை தொடர வேண்டும், மாநிலங்களின் எண்ணிக்கை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 20 பேர் தான் வந்திருக்கோம். இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுது? இல்ல, இது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை கிடையாதுங்க, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. 20 பேர் வந்திருக்குமா, 5 பேர் வந்திருக்குமா, 50 பேர் வந்திருக்குமா, எல்லாரும் வரணும் என்பது எல்லாருடைய விருப்பம். எல்லாரும் ஒருமித்த குரலிலே எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய நிச்சயம். தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிப்பு வருகிற ஒன்றின் பக்கம் யாரும் நிற்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். போன முறை அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் 131வது சட்ட திருத்தத்தை ஆதரித்தார்கள். நாங்கள்லாம் எதிர்த்தோம். அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிற ஒரு திருத்தத்தை அவர்கள் ஆதரித்தார்கள். நிச்சயமாக இந்த முறை ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு பாதிப்பு வருகிற ஒரு சட்ட திருத்தத்தை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வருவது, வராமல் இருப்பது வேறு பல காரணங்களாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற பொழுது விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.